அப்பொழுது தாவீது தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறதற்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். 45-46 அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இன்றைய தினம் கர்த்தர் என்னை உன் கையிலே, அதுதான் கன்ஃபெஷன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம பாட்டு காலையில கூட நம்ம பாட்டோம், நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் எவனும் இல்லை. வீட்டுக்கு போனோடனே டாய்னு வரும், ஐயோ இங்க என்ன பண்ணோம், என்னை எதிர்ப்பவர் எவனும் இல்லை. ஹல்லேலூயா. வீட்டுக்கு போனோடனே டாய் அப்படின்னா, ஐயோ இயேசுவே என்ன ஆண்டவரே, இப்பதான் ஆராதனைக்கு போயிட்டு வந்தேன், இப்படி ஒரு உபத்திரமா? நீ தைரியமா நில்லு கோலியாத்துக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. எதிர்ப்பவன் இல்லைன்னு பாடல. ஹல்லேலூயா. உன் வாசலை அடைப்பவன் யாரும் இல்லைன்னு இப்படிப்பட்ட பாடல்களை நம்ம என்ன செய்யணும், நல்லா அறிக்கை பாட்டோட நிற்க கூடாது. ஆண்டவரே எனக்கு திறந்த வாசலை அடைக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட். எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பறித்துக் கொள்வதற்கே, ஆமா ஹல்லேலூயா, உன்னுடைய ஆசீர்வாதத்தை பறித்துக் கொள்வதற்கு யாருக்கு அதிகாரமே கிடையாது. பிரைஸ். அப்ப இவன் எவ்வளவு தைரியமா பேசுறான் பாரு. இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்வாரா? வாசிமா, நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய கொன்று உன் தலையை உன்னை விட்டு. இவன்ட்ட என்ன இல்ல, பட்டயம் கிடையாது, கத்தி கிடையாது, ஒண்ணுமே இல்ல, கல்லுதான் வச்சிருக்கான். கல்லால தலையை எடுக்க முடியுமா? ஆனா அவன் செய்த அறிக்கையை பாருங்க, உன் தலையை எடுத்து பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன், அதனால் இஸ்ரவேல் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய கன்ஃபெஷனை கர்த்தர் கனப்படுத்துவார். ஸ்தோத்திரம். டேய் கோலியாத், என்னடா பேசுற நீனு? பாரு, இன்னைக்கு ஆண்டவர் பாரு உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 40 நாள் ஸ்தோத்திரம் நீ பயமுத்திட்டியா இருக்க ஜனங்களை. ஸ்தோத்திரம், இன்னைக்கு உனக்கு கடைசி நாள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். புருஷனை பார்த்து சொல்லு, டாய் எத்தனை வருஷமா என்ன போட்டு உபத்திரப்படுத்திட்டு இருக்க, பாரு இன்னைக்கு வச்சிரம் பாரு உனக்கு அப்படின்றாதீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை வருஷம் தான் உன்னோட போராடிட்டு இருக்கிறது, எடுத்துறம்பர் தலைய. ஸ்தோத்திரம். எத்தனை நாட்களா இருந்தாலும் சரி, எத்தனை வருடங்களா இருந்தாலும் போராட்டங்களை உன்னுடைய ஆளுகைக்கு கொடுக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை வருடம் நான் போராடுறது, எத்தனை நாட்கள் நான் போராடுறதுன்னு சொல்லி நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்காத. ஹல்லேலூயா, உனக்குள்ள இருக்கிற உன் ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. இங்க தாவீது தைரியமா கன்ஃபஸ் பண்ண, தைரியமா புருஷனுக்கு முன்னாடி கன்ஃபஸ் பண்ணாத, போராட்டத்துக்கு முன்னாடி. ஸ்தோத்திரம். நீ நல்ல தனிப்பட்ட ஜீவிதத்தில் ஆண்டவரே இந்த காரியத்தை நீ என் கையில கொடுக்க வல்லவரப்பா, எனக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவர். கன்ஃபஸ் பண்ணு தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். தைரியமா கன்ஃபஸ் பண்ண. பாரு, இன்னைக்கு உன் தலையை நான் எடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன் தலையை நானே எடுக்கிறேன் பாரு. ஸ்தோத்திரம். பெலிஸ்தீன் சேனைகளை அல்ல பிணங்களை ஆகாயத்து பறவைக்கு போடுறேன் பாரு. ஹல்லேலூயா, பிரைஸ். ஏன்? ஸ்தோத்திரம். ராணுவங்களின் தேவன் என் தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ். இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன். I am not serving an ordinary God. ஹல்லேலூயா. நான் ஏதோ ஒரு சாதாரண தெய்வத்தை நான் அல்லது ஆராதிக்க, நீ எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு நான் சேவிக்கிற தேவன் யார் என்பதை எனக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியாம இல்ல, அறிக்கை செய்திருக்கிறீங்களா? அதுதான் இன்னைக்கு ஆவியானவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தாவீது அறிக்கை செய்தான், வெற்றியை எடுத்துக்கொண்டான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், அறிக்கை செய்திருக்கிறீங்களா? அதுதான் ஆவியானவர் கேட்கிறாரு. தாவீதுக்கு தெரிந்த இதே சமாச்சாரம் உங்களுக்கு தெரியும். ஆனா தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில நீ அறிக்கை செய்திருக்கிறாயா? அதுதான் இன்னைக்கு ஆவியானுடைய கேள்வி. நீ அதை அறிக்கை செய்தால் இன்னைக்கே நீ ஜெயத்தை பெறுவா. ஹல்லேலூயா. இப்பவே ஜெயத்தை நீ பெறுவாய். ஹல்லேலூயா. இனி தாமதித்திராது, இனி தாமதித்திராது. நீ அறிக்கை செய்து சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் உண்டே.
ஹalleluya praise the Lord. அப்படியே தாவீது வெற்றி எடுத்தான். ஸ்தோத்திரம். அடிச்சான் ஒரு கல்ல, ஆண்டவர் பட்டன் இப்படி அடிச்சாரு. ஸ்தோத்திரம். அவனுடைய பட்டத்தை வச்சு அவன் தலையே அவன் வெட்டினான். ஸ்தோத்திரம். பெலிஸ்தியர் படைகள் தோல்விட்டு ஓடினது. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். ஹalleluya. சிலைய வணங்குனா உண்டு, இல்லனா ஸ்தோத்திரம் அக்னி சூளை. ராஜா மிரட்டினான். யார? சாத்ராக் மேஷாக். ஹalleluya ஹalleluya. அப்ப அவங்களுடைய அறிக்கை என்ன தெரியுமா? வாசிங்க தானியேல் ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரம் 16-17. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கையுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஹalleluya praise the Lord. எரிகிற இந்த அக்கினி சூளைக்கு எங்களை தப்புவிக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya praise the Lord. என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். நம்ம எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவன், விடுவிக்க வல்லவரே. அப்ப தைரியமா கன்ஃபஸ் பண்ணாங்க. டேய், இது காரியமா உனக்கு உத்தரவு சொல்றதுக்கெல்லாம் என்ன இல்ல, அவசியமே கிடையாது, போ. ஹalleluya. இந்த எரிகிற அக்கினி சூழிலிருந்து விடுவிக்க என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அவன் அறிக்கை செய்தனால ஆண்டவர் விட்டாரா? என்னடா இவனுக்கு இப்படி பேசுறானுங்க? ராஜா விட்டானா? இல்ல, கற்ற அவர்களை 7 மடங்கு தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் சூடாக்கே தூக்கி போட்டான். போட்டவனும் செத்தான். ஆனா அவங்க அறிக்கையை கர்த்தர் கனப்படுத்தினாரு. ஹalleluya. 3 பேர் போடப்பட்டவர்கள் 4 பேர் ஹalleluya காணப்பட்டார்கள். ஹalleluya தோத்திரம். அந்த அக்கினி அவங்க மேல என்ன செய்யல? பற்றவே இல்லையா. அந்த நெருப்பு வாட கொஞ்சம் கூட இல்ல. முடி முதலாவது ஒண்ணு கூட கருகல. நெருப்புல இருந்ததுக்கான அடையாளமே இல்லை, 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 இல்லை. ஹalleluya praise the Lord. கர்த்தர் எனக்கு செய்வாரியா? தேவன் என்னை கைவிட மாட்டார். கர்த்தர் என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று நீ அறிக்கை செய்ய செய்ய கர்த்தர் உனக்கு அந்த அறிக்கையின்படியாய் நன்மையை கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார். என் புருஷன் ரட்சிக்கப்படுமா அப்படின்னு நீ அறிக்கை செய்தினா தோத்துமோம், புருஷன் ரட்சிக்கப்படுவா. ஹalleluya. இந்த ஜென்மெல்லாம் திருந்தாது அப்படின்னா ஒருபோதும் திருந்தாது. ஹalleluya தோத்திரம். நீங்களே முடிவு கட்டிடக்கூடாது. இந்த ஜென்மம் திருந்தாத ஜென்மம், உதவாக்கரை தோத்திரம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது உதவாக்கரையா இருக்கும், திருந்தாத ஜென்மமா இருக்கும். என் புருஷன் திருந்தி ரட்சிக்கப்பட்டு இந்த ஆலயத்துல வந்து உட்காருவான்னு நீங்க அறிக்கை செய்ய வெகு சீக்கிரத்துல இந்த ஆலயத்துக்குள்ள வந்து உட்காருவேன். ஹalleluya தோத்திரம். ரட்சிக்கப்படாத நபர்களை குறித்து நீங்க என்ன செய்யுங்க? விசுவாச அறிக்கை செய்யுங்க. என் கூட நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹalleluya. கர்த்தர் என்னை உயர்த்துவார், என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் மேலாக்குவார். ஹalleluya. வாக்குத்தத்தங்களை நீங்கள் அறிக்கை செய்து ஹalleluya you have to pray. ஹalleluya. சும்மா ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க தோத்திரப்பா, இயேசுவே ஆண்டவரே என் கூட இருங்கப்பா, அல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இரக்கமா இருங்க ஆண்டவரே, அல்லேலூயா, ஆமென் 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 ஆமென். இப்படி ஜெபம் என்ன செய்ய பண்ணாது. ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம். பொறுமையா பண்ணுங்க தோத்திரம். எனக்கு சொன்னீங்களே, இந்த வார்த்தையை சொன்னீங்களே, இந்த வாக்கு தத்தங்களை சொன்னீங்களே, இதெல்லாம் செய்வேன்னு சொன்னீங்களே, இதெல்லாம் என் வாழ்க்கையில செய்யுங்க. ஹalleluya. உன் வாயினாலே ஸ்பெண்ட் சம் டைம் ஸ்பீக்கிங் டு தி லார்ட். அறிக்கை செய்து என்ன செய்யுங்க? ஆமா, நீங்க ஜெபம் பண்ணும்போது அதை கர்த்தர் கனப்படுத்துவார். ஹalleluya. நீங்கள் செய்த அறிக்கைக்கு ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டாகும். அன்பு தேவ பிள்ளைகளே, ரைட் ஃப்ரம் டுடே ஸ்டார்ட் டூயிங் தட். இன்று முதல் ஹalleluya தயவு செய்து அடுத்த வாரம் வரும்போது நான் கேட்பேன், எத்தனை பேர் அறிக்கை செய்தீங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்க தோத்துருவா. அதனால அடுத்த வாரம் லீவ் போட்டுறாதீங்க. ஹalleluya. இந்த ஒரு வாரம் சொல்லப்பட்ட செய்தி நன்மையை அடுத்த வாரத்துக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? எடுத்தாகணும். அப்பதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யார் என்ற அர்த்தம். ஹalleluya தோத்துரு. அதை அமைதியாக விட்டுறக்கூடாது, அதை அலட்சியம் பண்ணிடக்கூடாது. இன்று முதல் யூ ஸ்டார்ட் டூயிங். கர்த்தர் ஏதாவது ஒரு கிரியை உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஹalleluya. உங்களை வெறுமை என்ன செய்ய மாட்டாரு? விட மாட்டார். ஹalleluya. ஒரு நன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை உங்களோட வாழ்க்கையில கொடுப்பேன்னு சொல்லி இருந்தார்னா அதை என்ன செய்ய? நீ அறிக்கை செய்ய. அது கோலியாத்தா இருந்தாலும் விழுந்து போகும், அக்கினி சூளையா இருந்தாலும் அதற்கு கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஹalleluya. எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும் சரி
தேவன் உன்னை விடுவித்து உன் வாழ்க்கையில நன்மை செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. பாசிட்டிவ் கன்ஃபெஷன் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. என்ன நல்லா இருக்கீங்களா? ஆமா, நான் எங்க நல்லா இருக்கேன்? நீ என்னைக்குமே நல்லா இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. தோத்துரும். நம்மளோட வாயிலிருந்து வர வார்த்தை தான் தோத்துரும். என்ன சிஸ்டர், ஐயோ எப்பாரு இப்படி தாங்க, என்னன்னே புரியல. பலவீனனும் தன்னை பலவான் என்று வசனம் தெரியும், ஆனா நம்ம சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. வசனம் தெரியும். அல்லேலூயா. ஆனா நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா அப்பதான் ஹோட்டல்ல இருந்து இட்லி கிடைக்காது. அல்லேலூயா. நம்ம தோசை சுடணும். அல்லேலூயா. பலவீனம் சொல்லிட்டா ஹோட்டல்ல இருந்து இட்லி வரும். அல்லேலூயா. பலவீனனும் தன்னை பலவான் என்று. எப்பொழுதும் உன் பலவீனத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா நீ என்னைக்குமே பலவீனம் தான். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. இப்படி தலையை ஆட்டிக்கிட்டே தாயா காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதை செய்யாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லணும். சிலருக்கு பயம், சொல்லிட்டு பலன் வந்துருச்சுன்னா. அல்லேலூயா. உன் ஆசீர்வாதத்துக்கு நீனே தடையா இருக்காதே. ஹல்லேலூயா. உன்னை பலப்படுத்த கர்த்தர் உண்மையிலவராய் இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் உண்மையிலவராய் இருக்கிறாரு. ஏன் இன்னும் தேய்ச்சி போயிட்டு இருக்கிற? அறிக்கை செய்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டு கம்பீரமாய் கடந்து செல். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிசாசு நம்ம வாய் என்ன செஞ்சிருக்கிறான்? ஆமா, இந்த மாதிரி காரியத்துக்கு கெட்டி வச்சிருக்கிறான், மூடி வச்சிருக்கிறான். மத்ததெல்லாம் பாருங்க, வீட்டுல மத்த பேசுவோம், மத்ததுக்கெல்லாம் வாய் வேகமா பேசுவோம். அது ஊர் கதை, சொந்த கதை. அப்பா, வாய அடைக்கவே முடியாது சிலருக்கு. தலை வலிக்குதுன்னு வாங்க, பல்லு வலிக்குதுன்னு வாங்க, டென்டிஸ்ட் போயாச்சு, இஎன்டி போயாச்சு, ஆர்த்தோ போயாச்சு, கார்டியாக் போயாச்சு. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த வாய் வலிக்கு மட்டும் நீ எவனுக்கும் போல, ஏன்னா வாய் வலிச்சாதானே. ஹல்லேலூயா. சிலருக்கு வாயே வலிக்காதியா, ஆனா எல்லா உடம்புல இருக்கிற மத்த எல்லாமே வலிக்கும். சில ஆட்கள் வாயே நான் ஸ்டாப்பா பேசுவாங்க. நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே நிறுத்தவே முடியாது. நானே சொல்றேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அப்படி வாயடிக்கிற அந்த கிருபையை நல்லதுக்கு பிரயோஜனப்படுத்துங்க. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை அறிக்கை ஓயாம அறிக்கை செய்துக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. பேசிக்கிட்டே இருந்த உங்க தன்மை வாக்குத்தத்தங்களை பேசுகிற வாயாய் மாறட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன ஹல்லேலூயா காரியங்களை அறிக்கை செய்கிற வாயாய். ஆண்டவரே, என்னவா தோத்திரம், நம்மள தொந்தரப்பட்ட நிறுத்தாம என்னவோ சொல்லியிருக்காங்க. ஆண்டவரே, எனக்கு இதை தருகிறபடியா சோத்திரே, குடும்பத்திலே தருகிறபடியா சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். நீ அறிக்கை செய்ய, உன் அறிக்கையை கர்த்தர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. The very confession you do, God will bless you. Hallelujah. Praise the Lord. உன் பாவங்களை நீ அறிக்கை செய்ய வேண்டும். அது நீ முழுமையா நீ அறிக்கை செய்யும் போது அதுல விடுதலை நீ பெறுவா. Hallelujah. Praise the Lord. உன் விசுவாசத்தை நீ அறிக்கை செய். Hallelujah. கர்த்தர் அதை கனப்படுத்தி உன்னை நன்மையினால் நிரப்ப உண்மையிலவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். Praise